முனை போட்டி இல்லை, 5 முனை போட்டி. குறுக்கே வந்த டீம். தேர்தல் முடிவே மாறும். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் களம் முன் எப்போதும் இல்லாத வகையில் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுவதாகவே பலரும் நினைக்கின்றனர். ஆனால் கள நிலவரத்தை உற்று நோக்கினால் இது 4 முனை போட்டி அல்ல, மாறாக மிகவும் சிக்கலான 5 முனை போட்டி என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த 5வது சக்தியாக உருவெடுத்துள்ள இன்னொரு கூட்டணி சசிகலா, ராமதாஸ் அமைத்துள்ள புது கூட்டணி. இது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த தேர்தலில் சசிகலா மற்றும் ராமதாஸின் அரசியல் நகர்வுகள் மிகவும் முக்கியமானவை. வழக்கமாக அதிமுக மற்றும் பாஜக உள்ளடக்கிய கூட்டணிகளுக்கு வலு சேர்க்கும் சமூக வாக்கு வங்கிகளில் இவர்கள் பெரும் பிளவை ஏற்படுத்த போகிறார்கள். இருவரும் சேர்ந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்டிஏவிற்கு பெரிய சிக்கலாக அமையும். டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் மிக வலிமையாக உள்ள தேவர் சமூக வாக்குகளை சசிகலா கணிசமாக பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் சசிகலா ஏற்படுத்தும் இந்த பிளவு அந்த கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை தரும். வடதமிழகத்தில் வன்னியர் சமூக வாக்குகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் பாமக இந்த முறை தனித்துவமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் வன்னியர் வாக்குகள் பலவாறாக பிரியக்கூடும். இந்த 2 தலைவர்களும் தங்களது சமூக வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் பெரும் கூட்டணிகளின் வெற்றியை தீர்மானிக்கும் கேம் சேஞ்சர்களாக மாறியுள்ளனர். இது குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்குத்தான் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தற்போதைய சூழலில் தமிழக மக்கள் 5 வெவ்வேறு திசைகளை நோக்கி திரும்பியுள்ளனர். ஆளும் கட்சி என்ற பலத்துடன் தனது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க திமுக கூட்டணி போராடுகிறது. அதிமுக கூட்டணி இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கவும் பிரதான எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்கவும் தீவிரமாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மற்ற கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். நாம் தமிழர் கட்சி சீமானின் தனித்துவமான அரசியல் மற்றும் தொடர்ச்சியான வாக்கு வங்கி வளர்ச்சி இம்முறையும் ஒரு முக்கிய சக்தியாக அவர்களை உயர்த்தியுள்ளது. 5வது அணி சசிகலா, ராமதாஸ் சத்தமில்லாமல் சாதி ரீதியான வாக்குகளை திரட்டி பெரிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை சிதைக்கும் சக்தியாக இது உருவெடுத்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 48 மணி நேரமே உள்ள நிலையில் வாக்காளர்களின் மனநிலை எதை நோக்கி இருக்கிறது என்பது புதிராகவே உள்ளது. பெரிய கட்சிகளுக்கு இந்த 5வது முனை பெரும் தலைவலியை தந்துள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஜாதி ரீதியான வாக்குகள் சிதறும் போது அது நேரடியாக பிரதான கூட்டணிகளின் வெற்றி இலக்கை பாதிக்கும். இதனால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படலாம். இந்த 5 முனை போட்டியில் தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? சசிகலா மற்றும் ராமதாஸின் நகர்வுகள் யாருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கப் போகிறது? தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் அந்த முக்கிய நாள் இன்னும் 2 நாட்களில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.